ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானா. தெய்வ பிள்ளையில பாக்கியவானா ஆங்கிலத்தில் பிளஸட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, நீங்கள் பாக்கியவானாக இருக்கணும்னா, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு நம்பிக்கை நங்கூரம் அவர் தானே. அவரை நம்பலாதான் வேற யாருங்க நம்மளுக்கு பரிகாரம் செய்ய முடியும்? நமக்கு நம்பிக்கையே அவர் தானே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில தாவீது சொல்வார், நீரே என் நம்பிக்கை என்று. அதனால தான் ஆடி மேய்ப்பனாக இருந்த சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் எவ்வளோ பெரிய அரசனாக மாற்றினார் அல்லவா. இன்னைக்கு வரலாம் தாவீதை பற்றி பேசாத ஊழியர்களே இருக்க மாட்டாங்க. தாவீதை பற்றி தியானிக்காத விசுவாசிகளே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரல நம்ம தாவீதை ஏன் நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படி சொன்னால், அவர் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் மேலே வைத்தார். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கணுமா. என்னைக்கோ ஒரு நாளைக்கு இல்லை, ஏதோ ஒரு காரியத்துக்காக இல்லை, இல்லை ஒரு ஆசீர்வாதத்துக்காக இல்லை, ஏதோ ஒரு நன்மைக்காக இல்லை, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தான் ஆண்டவரை என் நம்பிக்கை, எனக்கு எதிர்காலம் நீங்கள் தான், என் வாழ்க்கை நீங்கள் தான், என்னுடைய ஆதரவு என் ஆதாரம் எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே என்று அவரை நம்பும்போது, ஹல்லேலூயா. தெய்வப்பிள்ளையில வேதத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவரை நம்புகிறவர்கள் அவர் தள்ளாட விடுகிறது இல்லையா. அவரை நம்புகிறவர்கள் அவரை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறாராம். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க. அப்போ நம்ம கர்த்தரை நம்பும்போது நிச்சயமாகவே நம்ம பாக்கியவான்களாய் காணப்படுவோம். ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் அதை தொடர்ந்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷங்களில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. இங்கே யார் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை நம்பியிருக்காங்களோ அவங்க பாக்கியவான்கள் மாத்திரம் இல்லாமல் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். தேவப்பள்ளியில் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டது மரம் எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும் அல்லவா. தேவப்படியில் செழிப்பாக இருக்கும் அல்லவா. அது வறட்சியாக இருக்குமா? அது காய்ந்து தீந்து போயிருக்குமா? தண்ணீர் அண்டையில் அது வேர் கால்வாய் ஓரமாய் விடுகிறதும். கால்வாய் ஓரமாக இருக்கிற மரங்களை நீங்கள் பாருங்கள். உதாரணத்துக்கு தென்னை மரம் எடுத்துக்கன்னா எவ்வளோ அழகாக அவன் எவ்வளோ அது அவ்வளோ பெருசாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைப்பா தேவப்பிள்ளை. அது மாத்திரம் இல்லாமல் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும். மழை தாட்சியான வருஷத்தில் தப்பாமல் கனி கொடுக்குற மரத்தை போல இருக்குமா. எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எவ்வளோ தான் உஷ்ணம் வந்தாலும், உஷ்ணம் எது குறித்து பாடுகள் உபத்திரங்கள் வேதனைகள் தேவப்பிள்ளைகள் எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் இங்கே வசனம் சொல்லுறது இலை பச்சையாக தான் இருக்குமா. அப்படின்னா கர்த்தரையை நம்பி இருக்கிறவங்க அவ்வளோ செழிப்பா. எவ்வளோ தான் பிரச்சனை வட்டும் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என் நம்பிக்கை அவர் தான். என் நம்பிக்கை அவர் மேலே இருக்கிறனால அவர் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிடுவார். எவ்வளோ அழகாக இருக்குல்ல தேவப்பிள்ளையில. மழை தாட்சியான வருஷத்தில் தப்பாமல் கனி கொடுக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓப்லெஸ் சான்ஸே இல்லை, நம்பிக்கையே இல்லை, அவ்வளோதான், நீ நடக்காது. அப்படிப்பட்ட இல்லாத சூழ்நிலைகளையும் அன்று இருக்கிற போல மாற்றுகிறவர். ஆமே. மழையே வரலனாலும் தப்பாமல் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தர் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் இப்படியாய் மாற்றுவார். நமக்கு நம்பிக்கை அவர் தானே. தேவப்பிள்ளையில் அவரை நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மழை தாட்சியான வருஷத்துலேயும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல கர்த்தர் வைப்பார்.
கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்ன போல ஆண்டவரே, நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்களை பாக்கியவானா பாக்கியவதியா எங்களை வைப்பீராக நான் ஜெபம் பண்ணப்பா. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சய முடிவுண்டுன்னு சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, எதை நம்பி இருக்காங்களோ, எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த நாளில் அதை கைக்கூடி வருவதாக நிச்சயிக்கிறப்பா. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்கணும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவரை நம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள். தைரியமாக போங்க. God bless you.